வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி 2025ல எஸ்எஸ்பி டிபார்ட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஆனவங்களுக்கான ஜாயினிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எஸ்பியில் செலெக்ஷன் ஆனவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி பிஎஸ்எஃப்க்கும் வீடியோ கொடுத்துட்டோம், சிஏஎஸ்எஃப்க்கும் கொடுத்துட்டோம், சிஆர்பிஎஃப்க்கும் கொடுத்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ செலெக்ஷன் ஆன நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணலை அப்படின்னா ஃபில் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, இல்லை நான் வந்து இதில் ஃபில் பண்ண முடியல, சேட்டில் அனுப்பியிருக்கேன், சேட்டில் வந்து உங்களோட ஃபோட்டோ, ஃபுல் நேம், அடுத்ததாக எந்த ஃபோர்ஸில் செலெக்ஷன் ஆகிக்கிங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருந்தீங்கனாலும் போதுமானது. ஓகே, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து அனுப்பிச்சிருங்க. ஏன்னா 600 பேர்கிட்ட செலெக்ஷன் ஆயிருக்காங்க, 450 பேர் தான் இது வரைக்கும் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்னொரு 150 பேர்கிட்ட ஃபில் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்ககிட்ட வீடியோ இருக்குது, உங்களோட வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லைனா உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து நீங்கள் ஒரு வீடியோவாக ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஓகே, chandrumasofficial@gmail.com அப்படிங்கக்கூடிய மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. முடிஞ்ச அளவு நம்ம வந்து எல்லா வீடியோவுமே இன்ஸ்டா பேஜில் போட்டுருவோம், ஏன்னா அதில் காப்பிரைட் இஷ்யூ வராது. ஆனால் யூடியூப்பில் போடுறப்ப நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வரும், அப்லோட் பண்ண முடியாது. ஓகே, அதனால் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் போடுவோம். ஒரு சில வீடியோஸ் முடியுது அப்படின்னா அதை நம்மளுடைய யூடியூப் சேனல்லையுமே கொடுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இப்போ எல்லாருக்குமே வந்திருக்கும், உங்களுக்கு மெயிலில் வந்திருக்கும், ரோஜ்கார் மேலால் ஒரு சிலர் வாங்கியிருப்பீங்க, கண்டிப்பாக போஸ்ட்லேயுமே எல்லாருக்குமே வந்திருக்கும். ஓகே, மெயிலில் வந்தாலும் போஸ்ட்லேயுமே வந்திருக்கும், ஏதாச்சும் ஒன்றில் வந்தாலே போதுமானது. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து பியூர்லி டெம்பரரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இந்த போஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் ஜாபாக மாறும். ஓகே, ஸோ அதனால் பர்மனன்ட் ஜாபாக மாறுறதுக்கு 2 வருஷம் டைம் எடுக்கும். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இல்லை, இதனால் யாரும் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த வேலைக்கு போனாலும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள். இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லை, நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஜாபுக்கு போனாலும் இந்த ரூல் வந்து அப்ளிகபிள் தான். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் 10 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னால் ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிட்டு தான் ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் வராது. நீங்கள் வேறு ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணி இதுக்கு ஈக்குவலாக இல்லைனா இதை விட அதிகமாக சேலரி பேசிக் பே இருக்கக்கூடிய, இல்லைனா ரேங்க் வந்து இதுக்கு ஈக்குவலாக இதை விட அதிகமாக ரேங்க் இருக்கக்கூடிய ஒரு ஜாபுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் வந்து ப்ராப்பராக அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி என்ஓசி வாங்கிட்டு அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி அந்த ஜாபுக்கு செலெக்ஷன் ஆகி போயிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் எதுவும் பே பண்ணாமல் டெக்னிக்கல் ரெசிக்னேஷன் கொடுப்பாங்க. அதுவுமே ஒரு சில நேரம் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளோ வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து மாறும். ஓகே, அதுக்கப்புறம் ட்ரைனிங்கில் இருக்கிறப்பவே வெளியில் வர்றீங்க அப்படின்னா ட்ரைனிங்கில் நீங்கள் எத்தனை மாதம் ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் மாறும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இல்லை. நீங்கள் கொடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம், அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. உங்களோட கேட்டகரி சர்டிஃபிகேட், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போயிருப்பீங்கல்ல மெடிக்கல் டைமில், அப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போனீங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போயிருங்க. ஓகே, எல்லாத்துக்குமே ஒரிஜினல், அடுத்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போயிருங்க. ஓகே, அதை தான் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களோட எஸ்சி எஸ்டி ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லைனா இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட், அடுத்து உங்களோட நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், அடுத்து வந்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எல்லாமே கொண்டு போகணும். ஓகே, ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்னு கேட்டிருக்காங்க. அது 10th மார்க் ஷீட்டே போதுமானது, தனியாக நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணுன்னு அவசியம் இல்லை, இருந்தால் கொண்டு போங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அடுத்ததாக வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 12 கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் கேஸ் இருந்துச்சு, உங்களுக்கு அகேன்ஸ்டாக எஃப்ஐஆர் இருக்குது, இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு உங்களுக்கு அகேன்ஸ்டாக வந்திருக்கு, இல்லைனா கேஸ் பெண்டிங்கில் இருக்குது, அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கேஸ் ரிலேட்டடாக எதுவும் பெண்டிங் இருக்குது, உங்களுக்கு எதுவும் தண்டனை கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, அதாவது அந்த கேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து நீங்கள் கொண்டு போகணும். ஓகே, ஸோ இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே கொண்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. முன்னாலேயே நீங்கள் எங்களுக்கு வந்து போஸ்ட்டில் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட் மாதிரி இவங்க சொல்லலை. ஸோ எஸ்எஸ்பியில் செலெக்ஷன் ஆனவங்க உங்களுக்கு அகேன்ஸ்டாக இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாயின் பண்ண போகிறப்போ அந்த டேட்டில் எல்லாத்தையுமே கொண்டு போங்க. ஓகே, அடுத்து இப்போ நார்த் இந்தியாவில் தான் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. கம்பல் கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, ஸ்வெட்ரு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா
ஒரு 2-3 ஷார்ட்ஸு, லோயர், டிஷர்ட்டு, ஒரு ரன்னிங் ஷூ இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டெய்லி தேவைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வந்து கொண்டு போங்க. ஓகே. ஸோ ரூ. 8000 மணி வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் பற்றி இவங்க சொல்லலை. ஸோ சொல்லலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஸ்டேட் பேங்க்கில் ஓகே, அதாவது ஸ்டேட் பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து உங்களோட பேரில் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கான பாஸ்புக்கு, செக் புக்கு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு இதெல்லாம் நீங்கள் கொண்டு போயிருங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ செக் புக்குக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துருங்க, ஏடிஎம் கார்டுக்கும் சேர்த்து எழுதி கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ரெண்டுமே வந்துடும். ஓகே. ஸோ அதை நீங்கள் வந்து கொண்டு போங்க. அடுத்து இந்த பாயிண்ட் வெரிஃபிகேஷன் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கிட்டு வரணும். ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் வந்து அதில் பேஜ் நம்பர் 4 இருக்கும். அதை நீங்கள் வந்து சைன் வாங்கிட்டு வரணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருக்கிற ஃபார்மேட்டில் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்க வந்து இந்த ரெண்டுமே கொடுக்கவே இல்லை. வெரிஃபிகேஷன் ரோலும் கொடுக்கல, கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல, மெயில்லையும் வரல. ஓகே, மெயிலில் வந்தவங்களுக்கும் வரல, ரோஜ்கார் மேலால் போய் வாங்கினவங்களுக்கும் வரல. ஒருவேளை போஸ்ட்டில் வந்திருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, வந்திருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் கொடுத்துருந்த அந்த வீடியோ அனுப்புங்கன்னு சொல்லி கொடுத்துருந்தல அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அந்த ஃபார்மை வந்து அனுப்புங்க. நான் அதுக்கப்புறம் அதில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வீடியோ போடுறேன். ஓகே. ஸோ இது கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல. நான் 2-3 பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன், இது கொடுக்கல. ஒருவேளை உங்களுக்கு வந்திருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு அனுப்புங்க, நான் கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஓகே. ஸோ இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. எந்த ட்ரைனிங் சென்டரில் என்னைக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேட்டாக ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சீனியாரிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, நீங்கள் பின்னால் போவீங்க சீனியாரிட்டியில். அதுக்காக நான் வந்து 1 வாரம் 2 வாரத்துக்கு முன்னால் போனோம்னா சீனியாரிட்டியில் முன்னால் வந்துடுவானான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஜாயினிங் டேட்டு இதுதான். ஓகே, இந்த டேட்டில் வர்றவங்களுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டுக்கு அப்புறம் வர்றவங்களுக்காக இந்த பாயிண்ட். அதுக்காக நீங்கள் முன்னாலேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, இப்போ எல்லாருமே ஒரே டேட்டில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அதில் எப்படி சீனியாரிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க? ஒரு 500 பேர் ஒரே நாளில் ஜாயின் பண்ணுறாங்க. இந்த 500 பேருக்கு சீனியாரிட்டி எப்படி கொடுப்பாங்கன்னா, நீங்கள் இப்போ எக்ஸாமில் எடுத்த மார்க்கு, ஓகே, அந்த மார்க்கை வச்சு தான் சீனியாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயினிங் லேட்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ இந்த 500 பேர் போக அதுக்கடுத்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அப்போ மார்க்கை பார்க்க மாட்டோம், நீங்கள் ஜாயின் பண்ணுற டேட்டை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த மீனிங்கில் தான் இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அந்த ஃபார்ம் வந்து ஒருவேளை என்னாச்சு, எதுவும் திருப்பி அனுப்புவாங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எஸ்எஸ்பியோட ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்லேயும் நான் போய் பார்த்தேன். அதில் வந்து மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து அவங்க கால் பண்ணுறதுக்கான நம்பரும் கொடுத்துருக்காங்க, லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கால் பண்ண அவங்க அட்டன் பண்ணலை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இதில் செலெக்ஷன் ஆனவங்களும் இதில் கால் பண்ணி பாருங்கள். ஓகே, கொஞ்சம் ஹிந்தி தெரிகிறவங்க கால் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஃபார்ம் கொடுக்கல அப்பாயின்மெண்ட் ஆர்டரில், அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்ட்டு கேட்டு பாருங்கள். திரும்ப மெயில் அனுப்புறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஓகே, 01126193929 அப்படிங்கிறதான் ஹெல்ப்லைன் நம்பர். கால் பண்ணி பாருங்கள், என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ 9:30லேருந்து 6 மணிக்குள்ளே தான் கால் பண்ணணும். மண்டே டு ஃப்ரைடே தான் கால் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த டைமில் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். அவங்க கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைனா நீங்கள் அந்த ஃபார்ம் வாங்காமலே போயிருங்க. ஏன்னா யாருமே வாங்க முடியாது, அது என்னென்னே தெரியாமல் எப்படி வாங்க முடியும்? ஸோ அப்படினால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.